எங்கே கடவுள்? ஒரு குருகுலத்தில் 2 ஆண்டுகள் தங்கி கல்வி பயின்ற ஒரு இளைஞன் 2 ஆண்டுகள் நிறைவில் தான் வீட்டிற்கு செல்ல வேண்டிய அந்த நாளும் வந்தது. குரு அந்த இளைஞனை அழைத்து, 2 ஆண்டுகள் என்னிடம் நிறைய பாடங்களை நீ கற்றுக்கொண்டாய். உன்னோடு கடவுள் எப்பொழுதும் துணை இருப்பார். நீ வீட்டிற்கு சென்று உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு பணிவிடை செய்து சந்தோஷமாயிரு என்று அனுப்பி வைத்தார். அந்த இளைஞன் குருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றான். ஐயா, 2 ஆண்டுகள் எனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் கூறும் கடவுளை மட்டும் எனக்கு காட்டவில்லையே. கண்ணால் பார்க்க முடியாத கடவுள் எப்படி எனக்கு உதவி செய்ய முடியும் என்று குருவிடம் கேட்டான். குரு சற்று நேரம் சிந்தித்துவிட்டு அவனை பார்த்து கூறினார், நீ கேட்ட இந்த கேள்விக்கு பதில் உனக்கு பின்னர் கூறுகிறேன். தற்பொழுது நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். இங்கிருந்து வடக்கு பக்கம் சென்றால் அங்கு ஒரு காடு வரும். அந்த காட்டை கடந்து சென்றால் அங்கு ஒரு கிராமத்தில் என்னுடைய சகோதரன் இருப்பான். அவனிடம் இந்த ஓலைச்சுவடியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறி ஒரு ஓலைச்சுவடியை அந்த குரு அந்த இளைஞனிடம் கொடுக்கின்றார். அதை பெற்றுக்கொண்ட அந்த இளைஞன் தேவையான அளவு உணவுகளை எடுத்துக்கொண்டு தண்ணீரை கொஞ்சம் ஒரு பாட்டிலில் எடுத்துக்கொண்டு அங்கிருந்து நடைப்பயணமாக காட்டில் நடந்து போகின்றான். பாதி காட்டை தாண்டிய பிறகு திடீரென ஒரு கல் தடுக்கி இடறி கீழே விழுகிறான். அவன் கையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில் கீழே விழுந்து உடைந்து போகிறது. தண்ணீர் எல்லாம் சிதைந்து போகிறது. அப்பொழுது அந்த காட்டில் ஒரு வயதானவர் மூலிகை செடிகளை முகர்ந்து பார்த்து அதை சேமித்து வைத்து கொண்டிருந்தார். அவரிடம் சென்று என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கின்றான். எனக்கு கண் பார்வை குறைவு, ஆகவே நான் மூலிகை செடிகளை முகர்ந்து பார்த்து சேமித்து வைக்கிறேன் என்று அந்த பெரியவர் கூறினார். இது என்ன மூலிகை என்று அந்த இளைஞன் கேட்கின்றான். இந்த மூலிகை பாம்பு கடித்தால் இந்த சாறை பிழிந்து வாயில் ஊற்றினால் விஷம் இறங்கிவிடும் என்று அந்த பெரியவர் கூறி, இந்த காட்டு வழியில் சுற்றித் திரியும் உனக்கு இந்த மூலிகை செடி கண்டிப்பாக தேவைப்படும் என்று கூறிய அந்த முதியவர் சிறிதளவு மூலிகைகளை எடுத்து அந்த இளைஞனுக்கு கொடுக்கின்றார். அதை பெற்றுக்கொண்ட அந்த இளைஞன் அந்த முதியவரை பார்த்து, எனக்கு தாகமாக இருக்கிறது, இங்கு தண்ணீர் எங்கும் கிடைக்குமா என்று கேட்கின்றான். சற்று தொலைவில் நடந்து சென்றால் அங்கு ஒரு கிணறு உள்ளது, அந்த கிணற்றில் சுத்தமான தண்ணீர் உள்ளது என்று அந்த பெரியவர் கூறுகின்றார். அந்த இளைஞன் அங்கு சென்று வேண்டிய அளவு தண்ணீரை குடிக்கின்றான். அருகில் இருந்த ஒரு மரத்தடியில் அமர்ந்து தான் கொண்டு வந்த உணவுகளை சாப்பிட்டு அப்படியே கண்ணையர்ந்து போனான். சற்று நேரத்தில் தன் மீது ஏதோ ஒன்று மோதுவதை உணர்ந்த அவன் கண் விழித்து பார்க்கின்றான். சற்று தொலைவில் ஒரு முயல் நிற்கின்றது. இந்த முயல்தான் நம் மீது இடித்துவிட்டது போல என்று தனக்குள் சொல்லி கொண்டவாறு மேல் நோக்கி பார்க்கின்றான். மேலே மரத்தின் கிளை ஒன்று அவன் மீது விழுவது போன்று தொங்கிக் கொண்டிருந்தது. சிறிதும் தாமதிக்காமல் அங்கிருந்து அவன் நகர்ந்து செல்ல அந்த கிளையானது அவன் அமர்ந்த இடத்தில் வந்து விழுந்தது. இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு அங்கிருந்து உணவுப் பட்டலங்களை எடுத்துக்கொண்டு திரும்ப நடக்க ஆரம்பித்தான். குரு கூறிய அந்த கிராமத்தை அடைந்தான். அவன் நடந்து செல்லும் பொழுது அங்கு ஒரு இளைஞன் பாம்பு கடித்து வாயில் நுரை தள்ளியவாறு கீழே கிடப்பதை பார்க்கின்றான். உடனே தான் வைத்திருந்த அந்த மூலிகை சாற்றினை எடுத்து அந்த இளைஞனின் வாயில் ஊற்றினான். விஷம் இறங்கியவுடன் அந்த இளைஞன் எழுந்து நின்று, நான் தான் இந்த நாட்டின் மந்திரி, என்னை காப்பாற்றிய உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றான். எனக்கு எதுவும் வேண்டாம், தாங்கள் நன்றாக இருந்தால் அதுவே போதும் என்று கூறிவிட்டு அந்த இளைஞன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தான். குரு கூறியபடி அந்த குருவின் சகோதரனை கண்டுபிடித்து அவனிடம் அந்த ஓலைச்சுவடியை சேர்ப்பித்து விட்டு மீண்டும் அந்த இளைஞன் குருவிடம் வந்து நடந்த யாவற்றையும் கூறினான். குரு அந்த இளைஞனை பார்த்து கூறினார், நீ என்னிடம் கேட்ட கேள்விக்கு உனக்கு இப்பொழுது பதில் கிடைத்திருக்கும். கடவுளை எனக்கு காட்டவில்லை என்று நீ கூறினாய், இப்பொழுது நீ கடவுளை பார்த்தாயா என்று கேட்டார். நான் எங்கே கடவுளை பார்த்தேன், நான் கடவுளையே இன்னும் காணவில்லையே என்று அந்த இளைஞன் மீண்டும் கூறினான். அந்த குரு அந்த இளைஞனை பார்த்து கூறினார், நீ காட்டில் ஒரு பெரியவரை சந்தித்து கிணறு எங்கு உள்ளது என்று கேட்டாய் அல்லவா, அந்த கிணற்றை உனக்கு அந்த பெரியவர் காண்பித்தார் அல்லவா, அவர்தான் உனக்கு கடவுள். மேலிருந்து கீழே விழுந்த கிளை உன்மீது விழாமல் உன்னை காப்பாற்றிய அந்த முயல்தான் உனக்கு கடவுள். பாம்பு கடித்து நுரை தள்ளிய அந்த மந்திரியின் உயிரை காப்பாற்றிய நீதான் அந்த மந்திரிக்கு கடவுள். இத்தனை வடிவங்களில் கடவுளை கண்டுவிட்டு நான் கடவுளை இன்னும் பார்க்கவில்லையே என்று கூறுகிறாயே என்று குரு அந்த இளைஞனை பார்த்து கேட்டாராம். இப்போதுதான் அந்த இளைஞன் கடவுள் யார்,
அவர் எங்கெல்லாம் இருக்கின்றார் என்பதை உணர ஆரம்பித்தான்.